Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி கிச்சடி. இது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப இமிடியேட்டா, குயிக்கா நம்ம பண்ணக்கூடியது. குழந்தைங்க நார்மலா ராகி எல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை நீங்க வச்சு கொடுத்து பாருங்க. கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை. இது நார்மல் ரவையிலையும் நீங்கள் பண்ணலாம். இதுவே கோதுமை ரவை அப்படிங்கிறது நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் கூட நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரவையை எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு. இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அதே 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு இதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுக்கும் போது இதில் இருக்கக்கூட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவராக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அந்த டைமில் இந்த கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோ போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு லேசாக வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது நம்ம வெங்காயமும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். அதாவது கண்ணாடி பக்கம் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நம்மளுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லேசாக கொதித்து வர டைமில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ராகி அப்புறமா கோதுமை ரவை அதை அப்படியே இமீடியட்டாக இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஏன் 2 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சில ராகி மாவு பேக்கெட் பொறுத்தவரை நம்மளுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம 2வது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதில் மறுபடியும் 1 கப்பு தண்ணி, இந்த 1 கப்பு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. நம்ம 2வதாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாக தான் இருக்கணும். நான் இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடணும். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டோம். இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த ராகி கோதுமை ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கூட கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கிச்சடி அப்படிங்கிறனால இந்த ஒரு ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பக்குவம். நீங்கள் சூடாகவே உடனே எடுத்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட இது திக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கோங்க. இது கூட தேங்காய் தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய தேங்காய் சட்னி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு தனியாக எடுக்கலை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் நிறையவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருப்பேன். அதில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிறும் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.